அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரி செடியை தாக்குற பூச்சிகளை எப்படி விரட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். கத்திரி செடியில் நம்ம வந்து என்னதான் வேப்பெண்ணெய்லாம் தெளித்து பாதுகாப்பாக வளர்த்துக்கிட்டே வந்தோம்னாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எறும்புகள், வெள்ளைப்பூச்சி, மாவுப்பூச்சி, அஸ்வினி பூச்சி, இலைப்பேன் இதெல்லாம் வரதாங்க செய்யும். அது ஆரம்பத்திலே வந்து நம்ம அதை கவனித்து அதுக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது பூச்சி விரட்டி பயன்படுத்தி அதை விரட்டிட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய்கள் வந்து நிறைய காய்க்கும். அதை கொஞ்சம் நம்ம வந்து அலட்சியமாக விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை போக வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இப்போ பாருங்கள், இந்த இலையுடைய நுனி பகுதியில் சின்ன சின்னதாக வெள்ளைப்பூச்சியும் வந்திருக்கு, எறும்புகளும் வந்திருக்கு. இது ரெண்டுமே வந்து பெரிய ஆபத்தை உண்டு பண்ணக்கூடியது. அதுக்கு வந்து நம்ம பழமையான இயற்கையான ஒரு பூச்சி விரட்டியை இப்போ வந்து பயன்படுத்தலாம். இது வேறு எதுவும் இல்லைங்க, அடுப்பு சாம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. நம்ம வந்து அடுப்பில் வந்து விறகெல்லாம் வச்சு இப்போ எரிக்கிறதில்ல அப்படின்னாலும் மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க ஒரு சின்னதாக மண்ணடுப்பு வச்சு சுமங்காட்டி ஏதாவது சுடு தண்ணி இந்த மாதிரி ஏதாவது போட்டு கொஞ்சம் வந்து சாம்பல் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. ஏன்னா வந்து இந்த மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சிக்கெல்லாம் வந்து சாம்பல் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பூச்சி விரட்டியாக இருக்கும். ஏன்னா இதை நம்ம வந்து இலைகள் மேலே அந்த பூச்சிகள் மேலே தூவி விட்டுட்டோம் அப்படின்னா அதுங்களுக்கு தேவையான சூரிய வெளிச்சமோ காற்றோ வந்து கிடைக்காததுனால அது உடனடியாக வந்து செத்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த திருப்பியும் வந்து அந்த பூச்சிகள்லாம் வராமல் இருக்கும். கத்திரி செடியில் வெள்ளைப்பூச்சி, மாவுப்பூச்சி, அஸ்வினி, இலைப்பேன்லாம் வந்தால் கூட நம்ம வந்து பூச்சி விரட்டி தயார் பண்ணி அதை விரட்டிடலாம். ஆனால் இந்த சிவப்பு எறும்புகள் வந்துச்சு அப்படின்னா கத்திரி செடியை வந்து முழுசாக வந்து அதுங்க வந்து பாதிச்சிருங்க. ஏன்னா இலைப்பகுதி, தண்டு பகுதி, காய் எல்லாத்துலேயுமே ஓட்டை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிரும். இதுகளை போக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதனால் நீங்கள் எறும்புகள் நடமாட்டம் இருந்துச்சு அப்படின்னாவே அந்த தொட்டியை சுற்றியோ க்ரோ பேக்கை சுற்றியோ இது போல் ஹிட்டு சாக்கு வச்சு நல்ல கோடுகள் போட்டு விட்டுருங்க. அப்புறம் அது வந்து ஓடி போயிடும். இது கெமிக்கலாக இருந்தாலும் நம்ம தரைப்பகுதியில் தான் இந்த கோடுகள் போடுறோம் அப்படின்றதுனால இதனால் எந்த பாதிப்பும் செடிகளுக்கு இருக்காதுங்க. எறும்புகள் மட்டும் ஓடி போயிடும். மழை நேரத்தில் போடும்போது 2-3 தடவை தொடர்ந்து போடுங்க. நல்ல வெயில் நேரமாக இருந்துச்சுன்னா ஒரு தடவை போட்ட கோடுகள்லேயே அது வந்து எறும்புகள்லாம் ஓடி போயிடும். இது போல் ரொம்ப சிம்பிளாக சின்ன சின்ன பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தி நம்ம வந்து கத்திரி செடியில் இருக்கிற பூச்சிகளை விரட்டி செடிகளை நல்லா வளர்க்கலாங்க.